ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இரவு உன் கனவில் தோன்றி உன் துணையை பற்றிய ஒரு ரகசியத்தை நான் கூறப்போகின்றேன். என் துணையை பற்றித்தான் எனக்கு எல்லாமே தெரியுமே. அவர் எதையுமே என்னிடத்தில் மறைப்பதில்லை. வெளிப்படையாக பேசுபவர். அவரை பற்றிய எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னிடத்தில் அனைத்தையும் கூறுவார். பின்பு என்னப்பா ரகசியம் இருக்கிறது என்று கேட்கின்றாயா? ரகசியம்தான் தங்கமே. அதை நான் உன்னிடத்தில் கூறியே ஆக வேண்டும். இதை நீ முழுவதுமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாய். ஆனால் சில சமயங்களில் வரும் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுகின்றாய். பயம் கொள்ளாதே. எப்பொழுதும் உன்னுடைய துணையையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். காலை எழுந்த முதல் இரவு தூங்கும் வரையிலும் அவருடைய நினைவுகள் உன்னிடத்தில் மட்டுமே இருக்கின்றன. எங்கு சென்றாலும் அவரை போலவே இருக்கின்றது. அவரிடம் சொல்லாமல் செல்வதில்லை என்று பல விஷயங்கள் இருக்கின்றது. நீ அவரை எவ்வளவு விரும்புகின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவரும் அதே அளவிற்கு உன்னை விரும்புகின்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தங்கமே. சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அவரை பற்றிய சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அவை உன் அப்பா நான் கூறுகின்றேன். நீ எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருப்பது போல அவரும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றாரா என்று கேட்டால் அது இல்லை. அவர் மனதில் நீ இருக்கின்றாய். ஆனால் அன்பை மட்டும் அவரால் வெளிப்படையாக பேச முடியவில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தால் கூட சில நாட்கள் மௌனமாக இருக்கின்றாரே தவிர உன்னிடத்தில் பேசாமல் என்னிடத்தில் இருக்க முடியாது என்று ஒரு வார்த்தை கூட அவர் கூறியதில்லை. நீ எவ்வளவு நாட்கள் பேசாமல் இருந்தாலும் உன்னை சமாதானம் செய்யும் அவர் முயற்சிகள் தோற்றாலும் அவர் அமைதியாக இருக்கின்றார். அதனால் நீயே பல சமயங்களில் எண்ணியிருக்கின்றாய், அவருக்கு என் மீது அன்பு இல்லையா என்று. ஆனால் அது போய் தங்கமே. உன் மீது அவர் உயிரையை வைத்திருக்கின்றார். மீண்டும் பேசினால் நீ புரிந்து கொள்ள மாட்டாய் என்றதனால் அமைதியாக இருக்கின்றாரே தவிர உன்னிடத்தில் அன்பு இல்லாமல் இல்லை. அவருக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. அவருடைய குடும்பத்தார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு முதலில் முக்கியம் நீ மட்டுமே. உன்னை தவிர வேறு யாரும் அவருக்கு முக்கியம் இல்லை. அவருடைய உலகம் உயிர் என்றால் அது நீ மட்டும்தான். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் எப்பொழுதும் கடந்து கொள்ளாதே. இன்னும் சில தினங்களில் அவராகவே உன்னிடத்தில் வந்து உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை, என் உயிரான சொந்தம் நீ என்று உன்னிடத்தில் கூறப் போகின்றார். அப்பொழுது நீ சந்தோஷமாக உணர்வாய். உன் சந்தோஷத்தை பார்க்கவே உன் அப்பா நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.